ஓகே, கடவுளுக்கு நன்றி. நல்ல ஒரு துதி ஆராதனையில் முழுவதுமாக நம் ஆண்டவருடைய பிரசனத்திற்குள்ளாக அந்த பிரசனத்தை அனுபவித்து நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வார்த்தை பகிர்வுக்காக ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்களோப்பா, உங்களுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் பேசுகிறபடினாலன்றி, எங்களுடைய இருதயத்தில் எழுதப்படுகிறபடினாலன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இறை ஆட்சி என்றால் என்ன? ஒரு கொஸ்டினோட தொடங்குறேன். இறை ஆட்சி என்றால் என்ன? இறைவனுடைய ஆட்சி வருவது இறை ஆட்சி. இறைவனுடைய ஆட்சி வெகு சீக்கிரத்துல வருது. இறைவனுடைய வருகைக்கு எதிர்பார்க்கிறது. இறைவனுடைய வருகைக்கு எதிர்பார்த்து இருக்கிறது. இறைவனுடைய வருகைக்காக எதிர்பார்த்து இருக்கிறது இறையாட்சி இல்ல? ஓகே, அப்ப இப்போது உங்க வாழ்க்கையில இறையாட்சி இருக்கா இல்லையா? நம்ம இறையாட்சிக்குள்ளதான் இருக்கிறோம் சிஸ்டர். இறையரசுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். என்ன பிரதர்? பிரதர் கேட்கல பிரதர். அதனுடைய பிரைஸ் தி லார்ட் பிரதர். உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுது பிரதர். ஓகே, ஒரு பிரதர் சொன்னாங்க நம்ம இறை ஆட்சியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சிஸ்டர் சொன்னாங்க நம்ம இறைவனுடைய ஆட்சிக்குள்ளாடி தான் இருக்கிறோம். அப்போ இறை ஆட்சி வந்து விட்டதா வரப்போகிறதா? வந்து விட்டது சிஸ்டர். வந்து விட்டது. வந்து விட்டது. நம்மிடையே தான் இருக்கிறது. நடுவே இருக்கிறது இறையாட்சி. பிரைஸ் தி லார்ட். வாலண்டியர்ஸ் தயவுசெய்து பதில் சொல்ல வேண்டாம். நான் ஒவ்வொரு முறையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளீஸ் வாலண்டியர்ஸ் டோன்ட் ரெஸ்பாண்ட். எஸ் கோ அஹெட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். அப்போ அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, புதிதாக வந்திருக்கிறவங்க பிரதர் சொன்னாங்க இறையாட்சியை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இறையாட்சி இருக்கா இல்லையா அப்படின்னா பலருக்கும் அதில் ஒரு டவுட் இருக்கு. வந்து விட்டதா வரப்போகிறதா? வந்து விட்டது. When we have accepted Lord Jesus, it's already came. We received. Praise the Lord, praise the Lord. ஓகே, அப்போ இறை ஆட்சி ஒரு ஆட்சி நடக்கணும்னா என்ன தேவை? ஒரு ஆட்சி நடக்கணும்னா என்ன தேவை? அந்த ராஜா சொல்ற மாதிரி நம்ம நடக்கணும். Praise the Lord. ஓகே, ஒரு ஆட்சி நடக்கணும்னா யாரெல்லாம் தேவை? ஒரு 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 ராஜ்யம் இருக்கணும் இல்ல, அதுல ஆட்சி நடக்கணும்னா யாரெல்லாம் தேவை? ஒரு இடம் தேவை. ஆட்சியாளர் வேணும். ஆட்சியாளர். வெரி குட், வெரி குட். ஆட்சியாளர். அப்புறம் அரசாங்கம், முதலமைச்சர், குடிமக்கள். வெரி குட். அம்மா சூப்பரா சொல்றீங்க. நீங்க தான் மெயினான ஆளை சொல்றீங்க. மக்கள் இல்லாம அரசர் மட்டும் ஆட்சி பண்ண முடியாதுல்ல. சூப்பர். அப்புறம் ஓகே, எல்லாரும் கரெக்டான ஆன்சர் தான். பிளேஸ், நமக்கு ஒரு இடம் வேணும், ஒரு ராஜா வேணும், மக்கள் வேணும், அதுக்குன்னு சில ரூல்ஸும் வேணும் இல்ல? ஒரு ஆட்சிக்கு சில ரூல்ஸ் இருக்கணும் இல்லையா? இந்த ஆட்சி இந்த ரூல்ஸ்ல நடைபெறணும் அப்படிங்கிறது அவங்களுக்குன்னு ஒரு வரையறை இருக்கும். ஓகே, அப்போ நம்மளுடைய ஆட்சி ஏற்கனவே இறை ஆட்சிங்கிறது வந்து விட்டது. நம்புகிற சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்புறவங்களுக்கு அது ஏற்கனவே நம்ம நடுவிலே செயல்படுகிறது, நமக்குள்ளாடி தான் இருக்கு. ஓகே, இப்போ ரோமையர் 14:17 இந்த ஆட்சியோடைய திட்டம் என்ன, ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 14:17 ரோமையர் 14:17 எடுத்து வாசிங்க. இறையாட்சி எதன் அடிப்படையில் உள்ளது அப்படிங்கிறத ஒருக்க பார்த்துருவோம். என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இறை ஆட்சி எதையெல்லாம் அடிப்படையாக கொண்டது? உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி இவ்வளவுத்தையும் இது அடிப்படையாக கொண்டது.
ஓகே, ஏன் ஏன் இறை ஆட்சி கடவுள் இயேசு கிறிஸ்து ஏன் நமக்குள்ள ஆட்சி செய்யணும்? எதனால நம்மளை படைத்தார்? எதற்காக நம்மை படைத்தார்? ஆதாம் ஏவாளை ஏன் படைத்தாங்க? உலகத்தை ஆதாம் ஆட்சி ஏவாளை செய் எதற்காக படைத்தாங்க? ஆட்சி செய்யறதுக்காக. உலகை Praise ஆட்சி the Lord. செய்யறதுக்கு. Praise the Lord. Very good. ஏன் படைத்தாங்க? இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்காக. ஓகே, அப்புறம் என்ன ஆச்சு? எதை நாம் இழந்து போனோம்? பாவத்துல நாம விழுந்துட்டோம். சாயல் இழந்து போயிட்டோம். ஓகே, பாவத்துல விழுந்ததுனால எதை இழந்து போனோம்? ஆண்டவரின் அருளை இறந்தது. அவருடைய சாயலை இழந்து போயிட்டோம். Praise the Lord. எதற்காக படைத்தார்னா இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்காக தான் கடவுள் ஆதாம் ஏவாளை படைத்தாங்க. நம்ம பாவத்துக்கு அடிமையானோம் அப்படின்னு சொன்னது மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? பிதாவுக்கு கீழ்ப்படிய மறுத்ததுனால என்னாச்சு? அவங்க பாவம் செய்தாங்க. பாவம் செய்ததுனால அவங்க யாருக்கு அடிமையானாங்க? சாத்தான். சாத்தானுக்கா பாவத்துக்கா? பாவத்துக்கு அடிமையாயிட்டோம். Praise the Lord. பாவத்துக்கு தான் அடிமையானோம், சாத்தானுக்கு இல்லை. பாவத்தின் தளபதியா அவன் இருக்கிறதுனால, பாவத்தோடைய கிங் அவன் இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான்? நம்மளையும் அவனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள அவன் வைக்கணும்னு நினைக்கிறான். பட் அது இல்லை. நம்ம யாருக்கு அடிமை? பாவத்துக்கு தான் அடிமை. எப்போ நம்ம பாவத்தை ரிஜெக்ட் பண்றோமோ அப்போ நம்ம கிறிஸ்துவுக்கு அடிமை ஆயிருவோம். அப்ப நம்ம படைக்கப்பட்டது, ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டது இந்த உலகத்தை ஆளுவதற்காக. எப்போ பாவம் பண்ணோமோ என்னாச்சு? அந்த ஆளுமையை, அந்த ஆளுற அந்த ஒரு அதிகாரத்தை என்ன பண்ணிட்டோம்? இழந்து போனோம். அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் வந்தாரு? இயேசு கிறிஸ்து ஏன் வந்தாரு? மீட்பு. இழந்ததை மீட்டெடுக்கலாம். ஓகே, நம்ம இந்த உலகத்தை ஆளும் அதிகாரத்தை இழந்து போனோம். அந்த அதிகாரத்தை நமக்கு பெற்றுத்தரதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. ஹல்லேலூயா. Praise the Lord. நம்ம இந்த உலகத்தை ஆளும் அதிகாரத்தை என்ன பண்ணோம்? நம்ம இழந்து போனோம். அல்டிமேட் ஏம் என்ன? இயேசு கிறிஸ்துவோட அல்டிமேட் ஏம் என்ன? இந்த உலகத்தை நம்ம இழந்து போறதை நமக்கு பெற்று தந்து, சாத்தானை தோற்கடித்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை வாங்கி தந்து, மீண்டும் இந்த உலகத்தை ஆள்றதுக்கு, இந்த உலகத்தை ஆள்றதன் மூலம் என்ன ஆகும்? பரலோக ராஜ்யம் என்ன ஆகும்? மீண்டும் இந்த உலகில நிறுவப்படணும். நிறுவப்படும். ஹல்லேலூயா. அப்ப பரலோக ராஜ்யம் இந்த உலகத்துல நிறுவப்படணும். இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்யணும். அவர் எப்படி ஆட்சி செய்வாரு? நம்ம ஒவ்வொருவர் மூலம்தான் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா. அவர் ஆட்சி செய்கிற பிளேஸ் எது? நம்ம ஒவ்வொருத்தரும், நம்மளுடைய இதயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப என்னாச்சு? எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தாரு? ஆளும் அதிகாரம் ஏற்கனவே நமக்கு இருந்தது, பாவத்தினால நம்ம இழந்து போனோம். அப்ப என்னாச்சு? அந்த சாத்தானை தோற்கடித்து, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு, மீண்டும் நமக்கு அதுல விடுதலை வாங்கி தந்து இந்த உலகத்தை ஆள்றதுக்கு, அதன் மூலம் பரலோக ராஜ்யம் இந்த உலகத்துல, இந்த பூமியில வர்றதுக்காக தான். நம்மை பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு இயேசு கிறிஸ்து வரவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்தது எதற்காக? நமக்கு ஆளும் அதிகாரத்தை பெற்று தந்து பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில நிறுவதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்ப இப்ப பலருக்கும் ஒன்று ரெண்டு இறை வார்த்தைகள் வழி பார்ப்போம். பலருக்கும் ஒரு டவுட், இறையாட்சி வந்து விட்டதா? இப்ப பரலோகத்துல இருக்கிற மந்திரம் சொல்றோம்ல, நம்ம கர்த்தர் கற்பித்த ஜெபம் சொல்றோம்ல, அப்ப அதுல என்ன சொல்றோம்? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக. இந்த ஆட்சி வருகன்னு சொல்லும் போது எதை மனதுல வச்சு நம்ம சொல்றோம்? ஹல்லேலூயா. ஆட்சி வருக அப்படின்னு நம்ம சொல்லும் போது எதை மனதுல வச்சு சொல்றோம்? சில கன்ஃபியூஷன் இருக்கு. அதனால அந்த பிரதர் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, இல்ல ஆட்சி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதை மனதில் வைத்து நம்ம சொல்றோம்? உமது ஆட்சி வருக, உம்முடைய திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அப்ப இந்த ஆட்சி வருக அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எதை வச்சு சொல்றோம்? அந்த நேரம் நம்ம மைண்ட்ல என்ன இருக்கு? இரண்டாம் வருகை. இரண்டாம் வருகை சொல்றோம். அவங்களுடைய சித்தத்தை, அவங்களோட சித்தம் என்ன இருக்கோ அது இங்க நடக்கணும் அப்படின்ற மீனிங்ல சொல்லுறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இரண்டாம் வருகை கிடையாதா சிஸ்டர்? இரண்டாம் வருகை வர வேண்டாமா? ஆமா, அதுவும் அதுவும் வரணும், இதுவும் வரணும் இல்ல?
அப்ப நமக்கு இப்ப கன்ஃபியூஷன் இருக்குல்ல. அப்ப நம்ம எதை எதிர்பார்த்திருக்கோம்? ஆட்சி வருகைன்னு சொல்லும்போது 2ஆம் வருகையை வரணும்னு சொல்றோமா? ஆல்ரெடி அவருடைய சித்தம் எனக்குள்ள வரணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோமா? அப்படிங்கிறது அவரோட சரி. சித்தம் அவரோட வந்தா சித்தம். இரண்டாம் வருகை தான் சிஸ்டர். 2ஆம் வருகையை தான் சொல்றோம். அவருடைய சித்தம் வந்தா தானே அவர் நமக்குள்ள வராங்க. பிரைஸ் தி லார்ட். ஓகே, சில வார்த்தைகள் இருந்து பார்ப்போம். லூக்கா 10வது அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 10வது அதிகாரம் 9வது வசனம். அந்த உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்து விட்டது என சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னது இல்லையா? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன? உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி 72 சீடர்களை அனுப்புறாருல்ல. அனுப்பும்போது அவர் என்ன சொல்றாரு? அவங்களை அனுப்பும்போது நீங்க 2 பேரை அனுப்புறாரு. அனுப்பும்போது என்ன சொல்றாரு? நீங்க போங்க, போகும்போது உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி அவங்க கிட்ட சொல்லுங்க, இறை ஆட்சி உங்களை நெருங்கி வந்து விட்டது என சொல்லுங்கள். 10வது வசனம், நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியை உதறிவிடுகிறோம். ஆயினும் 2வதும் சொல்றாரு, ஆயினும் இறையாட்சி நெருங்கி விட்டது வந்து விட்டதுன்னு சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப இந்த வார்த்தையில என்ன சொல்லுது? இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. ஓகே, அடுத்த வசனம் வாசிப்போம். லூக்கா 17:21. லூக்கா 17:21. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்று சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவிலேயே செயல்படுகிறது என்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஃபர்ஸ்ட் வசனம் பார்த்தோம், நெருங்கி வந்து விட்டது. 2வது வசனம் பார்த்தோம், உங்கள் நடுவே செயல்படுகிறது. ஓகே ஓகே. இப்போ 2 பேதுரு 1:11. 2 பேதுரு 1:11. அப்பொழுது நம் ஆண்டவரும் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் என்றும் நிலைக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அருளப்படும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. 3 வசனம் பார்த்தோம். 1 நெருங்கி வந்து விட்டது, 2வது உங்கள் நடுவே செயல்படுகிறது, 3வது இப்போ 2 பேதுரு 1:11 என்ன பார்த்தோம்? என்றும் நிலைக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அருளப்படும். இது ஃபியூச்சர் இல்லையா? ஃபியூச்சர் மாதிரி தானே சொல்லியிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும்னு நினைக்கிறேன். கொலோசியர் 1:13 அதையும் ஒருக்க வாசித்துருவோம். கொலோசியர் 1:13. அவரே இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். யாரு? பிதா என்ன பண்ணாரு? இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ நம்ம 4 வசனம் வாசித்தோம். ஒரு வசனம் என்ன சொல்லுச்சு? நெருங்கி வந்து விட்டது. ஒரு வசனம் சொல்லுச்சு உங்கள் நடுவிலே இருக்கிறது. 2 பேதுரு 1:11 என்ன சொல்லுச்சு? இயேசு கிறிஸ்துவில் என்றும் நிலைக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு அருளப்படும் அப்படின்னு சொல்லிச்சுது. கொலோசியர் 1:13 என்ன சொல்லிச்சுது? அவரை இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப பிதா என்ன பண்ணாரு? நம்மை தன்னுடைய மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆட்சி நமக்குள்ளாக செயல்பட வேண்டும். எல்லா இடங்களிலும் நமக்குள்ளாக செயல்படணும்னா கண்டிப்பா செயல்படும் போதுதான் அவருடைய பரலோக ராஜ்யம் இந்த உலகத்துல நிறுவ முடியும். அது ஏன் மூலம்? உங்க மூலம். உங்களுடைய இதயம்தான் இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்யக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த 4 வார்த்தை 4 விதமா சொல்லுது. மூன்று விதமா சொல்லுது. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், அப்படி 3 இதான் நம்ம பார்க்குறோம். அப்போ இதுலேருந்து நமக்கு சொல்யூஷன் என்ன? நம்ம என்ன நினைக்கலாம்? என்ன இதுல ஒரு முடிவுக்கு வரலாம்? எப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில பாடுபட்டு தன்னுடைய இரத்தத்தையும் உயிரையும் கொடுத்து நம்மை மீட்டு கொண்டாரோ அப்பவே இறை ஆட்சி என்னாச்சு? தொடங்கி விட்டது. ஹல்லேலூயா
ஹalleluya. எப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில இத்தனை பாடுகள் பட்டு எனக்காகவும் உங்களுக்காகவும் தன்னை முழுவதுமாக தந்து தீயவனை தோற்கடித்து வெற்றியை பெற்றாரோ அப்பவே இறையாட்சி தொடங்கிவிட்டது. அதை நம்புகிற யாவருக்கும் நடுவில் அது செயல்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. ஆனா இது முழுமை அடைந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இறையாட்சி எனக்குள்ளாக செயல்படுது. ஆனா இரண்டாம் வருகையில என்ன ஆகும்? இது முழுமை அடையும். நான் இது ரெண்டாவது நம்ம பார்ப்போம். இப்ப அந்த சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, பரலோகத்தில் இருக்கிற ஜெபம் படிக்கும்போது இறையாட்சி வரட்டும் அப்படின்னு நாங்க கேட்போம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. இறையாட்சி வரட்டும் வரட்டும் வரட்டும், இங்க இல்ல எல்லாமே இன்னும் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாலும் அது தப்பு. எல்லாமே முடிந்து விட்டது, இறையாட்சி ஏற்கனவே வந்தாச்சு, இனி எதுவும் வரப்போறது இல்லை அப்படின்னு நினைச்சாலும் தப்பு. ஹalleluya, ஹalleluya. எப்ப கல்வாரி மலையில இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய உடலை தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை மீட்டாரோ அப்பவே இறையாட்சி நம்புகிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் தொடங்கிவிட்டது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. நம்ம இன்னும் வரப்போகுது நினைச்சிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுவோம்? இந்த உலகத்துல எதையும் நம்ம அனுபவிக்க மாட்டோம். சிலர் இருக்காங்க, நான் இங்க உலகத்துல கஷ்டப்பட்டுட்டே இருப்பேன், எனக்குள்ள பரலோக ராஜ்யத்துல போயிட்டு தான் நான் சந்தோஷமா இருப்பேன், அது வரைக்கும் என்னை கடவுள் கஷ்டப்பட தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சில மக்களுடைய மனதுல இருக்கு. அது இல்லை, தப்பு. நம்ம இந்த உலகத்துல இருக்க வரையும் கஷ்டம்தான் படணும் அப்படின்னா ஏன் இயேசு கிறிஸ்து வரணும்? அந்த ஒரு மனிதன் பிறந்து அவன் ஒரு 70-80 ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்றான். அந்த 70-80 ஆண்டுகளும் அவன் கஷ்டப்பட்டு தான் வாழணும்னா இயேசு கிறிஸ்து வர வேண்டிய தேவையில்லை. ஹalleluya. அவர் வந்தது நீங்களும் நான் சுக வாழ்வு வாழ்வதற்காக. அவர் இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்காக. யார் மூலம்? ஏன் மூலம்? எப்படி? பரலோகத்துல என்ன ஆட்சி நடக்குது? பரலோகத்துல ஒரே ஆட்சி. பிதாவுடைய மைண்டு, இயேசு கிறிஸ்து மைண்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். பிதாவுடைய இயேசு கிறிஸ்து பிதா என்ன விரும்புகிறாரோ அதுதான் இயேசு கிறிஸ்து செய்வார். இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறாரோ அதான் பிதாவுடைய திட்டமாக இருக்கும். அங்கே என்ன ஆகும்? மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதே ஆட்சி நம்மளுடைய இதயத்தில் நடக்கணும்னா என்னுடைய இதயம் யாருக்கு ஏற்றபடி டியூன் ஆகணும்? இயேசு கிறிஸ்துக்கு ஏற்றபடி டியூன் ஆகணும். ஹalleluya, ஹalleluya. எப்படி டியூன் ஆகும்? ஹalleluya. எப்படி டியூன் ஆகும்? இறை வார்த்தைக்கு ஏற்றபடி என்னுடைய மைண்ட் ரினியூ ஆகணும். இதுல டவுட் இருக்கா? நான் சொல்றதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்றேன், இல்லைன்னா பிரதர் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹalleluya. அப்ப இறையாட்சி ஏற்கனவே தொடங்கி விட்டது. நம்புகிற ஒவ்வொருவருடைய இதயத்திலும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மிலிருந்து ஆண்டவரே உமது ஆட்சி வருகன்னா, நான் ஆண்டவரே உமது ஆட்சி வருகன்னு கேட்டுட்டு என்னுடைய ஆட்சியை நான் என்னுடைய விருப்பம் என்னுடைய திட்டம். ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேரும் 4 விதமாக திங்க் பண்ணுறோம். பரலோகத்தில் அப்படிப்பட்ட ஆட்சி கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே இதுதான். பிதாவுடைய திட்டம் தான் இயேசு கிறிஸ்து விரும்புறது. இயேசு கிறிஸ்து எல்லாமே ஒரே இதுதான். ஆனால் இங்கே நம்முடைய குடும்பங்களில் இறையாட்சி நடக்குதான்னு கேட்டால் கொஸ்டின் நமக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துட்டு இருக்கிறோமா, என்ன பண்ணுறோம்? நம்முள் இருந்து ஆட்சி செய்யத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அப்ப இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். லூக்கா 16:16 யாராவது எடுங்க. லூக்கா 16:16. பதினாறாவது அதிகாரம் 16வது வசனம். திருச்சட்டமும் இறைவாக்கினர்களும் யோவான் காலம் வரையிலும் தான் அது முதல் இறையாட்சி பற்றிய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. யாவரும் இறையாட்சிக்கு உட்பட நெருக்கி அடித்துக் கொண்டு வருகிறார்கள். யோவான் காலம் வரையிலும் தான் திருச்சட்டமும் இறைவாக்கினர்களும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? யாவரும் இறை ஆட்சியில் நுழைய நெருக்கி அடித்துக் கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு இருக்கு. எதனால நெருக்கி அடித்து கொண்டு வரணும்? யாரை நெருக்கி அடித்துக்கொண்டு ஆவலாக. இப்ப நம்ம ஒரு இடத்துல நெருங்கி அடிச்சு போறோம்னா எதுக்காக போவோம்? எப்படியாவது இந்த இடத்துல நம்ம சேர்ந்துடணும், எப்படியாவது இது செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது. ஓகே, நான் போனா போறேன், செஞ்சா செய்யறேன், செய்யலன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் இருக்கிறேன்னா, இல்ல என்னாச்சு? இறை ஆட்சிக்கு உட்பட யாவரும் நெருக்கி அடித்து கொண்டு வருகிறார்கள். நான் ஆண்டவருடைய ஆட்சி எனக்குள்ளிருந்து செயல்பட வேண்டும் என்றால் நான் என்ன பண்ணணும்?
இறை வார்த்தையை நான் என்னுடைய வாழ்க்கையில வாழ்வாக்குவதற்கு நான் அதுல வந்து கவனமா இருக்கணும், ரொம்ப விழிப்பா இருக்கணும். நான் இதை அடைந்தே தீரணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கணும். யார் இதை ஆர்வமா முந்த தேடுவாங்க? யார் இதை ஆர்வமா முந்த தேடுவாங்க? உண்மை அறிஞ்சவங்க தான் தேடுவாங்க. எது உண்மை? பிள்ளைகள் எஸ் சிஸ்டர், அருள்செல்வி சிஸ்டர் என்ன சொன்னீங்க? முதலாய் கடவுளுக்கு உகந்ததை தேடு. மத்தேயு 6:33. அதுதான் கடவுளுடைய வார்த்தை. முதலா கடவுளுக்கு உகந்ததை தேடுதவங்க தான் கடவுளுடைய பிள்ளைகள். எஸ், பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்ப யாரு முந்த தேடுவாங்க? உண்மையை அறிஞ்சவங்க முந்த தேடுவாங்க. நானும் எல்லாரும் மாதிரி தான், நான் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, எனக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம கண்டிப்பாக இதை எப்படியாவது நான் அடைந்து விடணும் என்கிற அந்த ஒரு தன்மையில் நம்ம தேட மாட்டோம், வெதுவெதுப்பாக இருக்க மாட்டோம். இறையாட்சிக்குட்பட ஏன் 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 அப்படி சொல்கிறோன்னா, இறை வார்த்தை என்ன சொல்லுது? 1 பேதுரு 2:9 என்ன சொல்லுது? 1 பேதுரு 2:9 என்ன சொல்லுது? நம்மளை பற்றி என்ன சொல்லுது? 1 பேதுரு 2:9. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பதே உங்கள் பணி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம யாரா? நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, லேசான காரியம், ஏன் ஆண்டவருக்கு லேசான காரியம்னு நம்ம என்ன பண்ணணும்? பெருமையோட சொல்லணும். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது நான் ஸ்பெஷல் அப்படிங்கிற மனநிலையோட வாசிக்கணும். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், எல்லாத்துக்கும் மேல கடவுளுடைய உரிமை சொத்தான மக்கள். இந்த உலகமே ஆண்டவருக்கு அடிமையாக இருந்தாலும், இந்த உலகமே ஆண்டவருடைய கண்ட்ரோலா இருந்தாலும், எல்லாரும் ஆண்டவருடைய உரிமை சொத்தான மக்கள் கிடையாது. அவரை நம்புகிற நான் மட்டும்தான் அவருக்கு உரிமை சொத்தான மக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம பேரு பெற்றவர்களா இல்லையா? நம்ம பேரு பெற்றவர்களா இல்லையா? நம்ம பெருமைக்குரியவர்களா இல்லையா? எஸ், ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டணும். அப்ப இந்த வார்த்தைக்கு ஏற்றபடி நான் என்னுடைய மைண்டை ரினியூ பண்ணணும். ரினியூ பண்ணா நான் எப்படி நடப்பேன்? அவருடைய உரிமை சொத்தான பிள்ளைனா எனக்குள்ளிருந்த ஆண்டவருடைய ஆட்சி, இறை ஆட்சியரிடமிருந்து செயல்படுகிறது. நான் என்னுடைய மைண்ட் இதுக்கேற்றபடி ரினியூ ஆகணும். எல்லாராலையும் அதை பண்ண முடியாது. நம்ம முந்த ஆர்வத்தோட தேடணும். ஏதோ மாதிரி தேடினா முடியாது. நம்ம மைண்ட் ரினியூ ஆகலைன்னா நம்மளுடைய மைண்டும் இயேசு கிறிஸ்துடைய மைண்டும் அலைன் ஆகாது. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய விரும்புகிறார். என்னுடைய இதயத்துல இருந்து, உங்க இதயத்துல இருந்து அனைத்தையும் கட்டுப்படுத்த விரும்புகிறார். என்னாலையும் முடியும், உங்களாலையும் முடியும். பரலோக ராஜ்யம் இந்த உலகத்தில் நிறுவுவதற்கு நீங்களும் நானும் தான் டூல். அப்போ இயேசு கிறிஸ்து ஒன்று நினைக்கும் போது, விச் மீன்ஸ் இறை வார்த்தை ஒன்று சொல்லும் போது, என்னுடைய இதயம் அதுக்கேற்றபடி அது அலைன் ஆகலைன்னா என்னால் என்ன பண்ண முடியாது? என்னால் இந்த ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள முடியாது. இந்த ஆட்சியில நானும் ஒரு முக்கியமான ஒரு பிரதிநிதியா இருந்து ஆட்சி செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இந்தியா எப்படி அடிமைத்தனத்துக்குள்ள அடி போச்சு தெரியுமா? இந்தியா எப்படி அடிமைத்தனத்துக்குள்ள அடி போச்சு? இந்தியாவை வெள்ளையர்கள் தேடி வந்த நேரத்துல அவங்களுக்கு தெரியுமா 60 கோடி மக்களுக்கு மேல இருக்கிறாங்க. இந்த இந்தியாவை நம்ம கைப்பற்றுறது கஷ்டம், நம்மளால முடியாது. மக்கள் செல்வ செழிப்புல நிறைஞ்சவங்க, அறிவுள்ளவங்க, நிறைய அவங்ககிட்ட எல்லாமே இருக்கு, இவங்களால நமக்குள்ளாடி கொண்டு வர முடியாது அப்படிங்கிற இது அந்த வெள்ளையர்களுக்கு தெரியுமா. ஆனா அவங்களுக்கு நாங்க தான் ஆளணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா உண்டு வெள்ளையர்களுக்கு. ஆனா இந்த உண்மை இந்தியர்களுக்கு தெரியாம என்ன பண்ணாங்க? வெள்ளையர்களுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் அங்கே நீங்க வந்தவர் அவங்களோட சட்டசபையில சொன்னாராம், இவங்களை நம்ம கைவசப்படுத்துறது ரொம்ப கஷ்டம், ஒன்று மட்டும் பண்ணணும், அவங்களோட தன்னம்பிக்கை அவங்க இழக்கணும், அவங்களால ஒன்றும் முடியாது, நம்ம நாடு ஒன்றும் இல்லைங்கிற எண்ணத்துக்கு அவங்கள கொண்டு வந்துட்டா ஈஸியாக நம்ம இந்தியாவை கைப்பற்றல. இந்த ஒன்று மூலம் தான் இந்தியாவை நம்ம கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.
அப்போ அதனால என்ன பண்ணாங்க வெள்ளையர்கள்? அவங்க ஃபுட்டு, அவங்க கலாச்சாரம், அவங்களுடைய ட்ரெஸ் கோட் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்தாங்க. நம்ம எல்லாம் ஓ சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு என்ன பண்ணிட்டோம்? ஃபுல்லாக அவங்களுக்கு கொஞ்ச காலம் அடிமையாக இருந்தோம். டெவிலும் இதே ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணுவோம். நம்மள ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த இடத்துக்கு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வருவோம். ஹல்லேலூயா. நமக்கு தெரியணும் நான் எப்படி இருக்கிறேன், நான் யாரோட பிள்ளை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னுடைய உரிமை சொத்தான பிள்ளைகள் நீங்க. ஆண்டவருடைய உரிமை சொத்தான மகனாக நீங்க இருக்கும்போது நம்ம இந்த வார்த்தைக்கு ஏற்றபடி நம்மளுடைய மைண்ட் ரினியூவ் ஆகும்போது நம்மளால எப்போதும் மகிழ்ச்சியா இருக்க முடியும். நம்மளை சுற்றி என்னதான் இருக்கட்டு, எதுவும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சியா இருக்கிற ஒவ்வொருத்தரும் நினைச்சு பாருங்க, இந்த இறைவார்த்தை கேட்டு இதன்படி வாழ்றதுக்கு முன்னாடி நீங்க வரும்போது இருந்த பல ப்ராப்ளங்கள் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கதான் செய்யுது. எல்லா ப்ராப்ளம் போயிருச்சான்னு சொல்ல முடியாது, எல்லாம் இருக்கு. அதன் மத்தியிலும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. இதுதான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லா ப்ராப்ளம் போயிருச்சு அதனால தான் நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு யாராச்சும் சொன்னீங்கன்னா அது போய். எல்லாமே இருக்கு ஆனா நான் மகிழ்ச்சியா இருக்கேன். ஏன்னா நான் யார்? ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவருடைய வார்த்தையை தான் நான் தியானிக்கிறேன். நான் தியானிக்க என்ன ஆகுது? என்னுடைய ப்ராப்ளம் சின்னதா தெரியுது, என் அப்பா பெருசா தெரியுறாரு. ஹல்லேலூயா. இந்த உண்மைக்குள்ளாடி நம்ம வரணும். ஹல்லேலூயா. அப்போ இறையாட்சி ஏற்கனவே தொடங்கி விட்டது. நான் அதை நெருக்கி அடித்து கொண்டு, விச் மீன்ஸ் நான் ஆர்வத்தோட தேடுறேன்னா இல்லை, கிடைச்சா கிடைக்கட்டு, கிடைக்கலன்னா போட்டு அப்படிங்கிற மாதிரி தேடுறேன்னா அதை நம்ம கவனமா இருக்கணும். ஒரு ஆட்சியில எப்போ குறைவு இருக்கும்? ஒரு இடத்துல ஒரு ஆட்சி நடக்குன்னு வைங்களேன். எப்போ அந்த ஆட்சியில் ஒரு குறைவு இருக்கும்? உடனே அந்த அரசர் சரியில்லாமல் இருக்கணும், இல்லைன்னா அந்த மக்கள் அரசர் சொல்றபடி கேட்காம இருக்கணும். நம்ம வாழ்க்கையில குறைவு இருக்குன்னா இப்ப யாரு? அரசர் தப்பா, நம்ம தப்பா? நாம தான் தப்பு. பிரைஸ் தி லார்ட். எந்த விதத்திலும் இந்த அரசர் குறை சொல்ல முடியாத அரசர். ஹல்லேலூயா. யாராலும் குறை சொல்ல முடியாத அரசர். அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், தேவைக்கும் அதிகமானவர். ஒரு சூழலிலும் எதற்காகவும் நம்மளை விட்டு கொடுக்காதவர். இந்த உலகமே நமக்கு எதிராக நின்னாலும், பெற்றவர்கள், சகோதரர்கள், நெருங்கி வந்தவங்க, நீங்க தான் இல்லைன்னு சொன்னவங்க எல்லாரும் தூரம் நின்னாலும் ஒரு நாள் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். அவருடைய ஆட்சியில எந்த குறைவும் இருக்க வாய்ப்பு இல்லை. என்னுடைய வாழ்க்கையில குறைவு இருக்கா? என்னட்ட என்ன குறைவுபடுத்து பார்க்கணும். இறை ஆட்சி என்னிடமிருந்து வெளிப்படுகுதா, இல்லை என்னிடமிருந்து என்னுடைய சுய ஆட்சி வெளிப்பட்டு கொண்டு இருக்குதா? இறை வார்த்தையின்படி வாழ்வதற்கு என்னுடைய மைண்டை நான் ரினியூ பண்றேன்னா? இது ஈஸியான்னு கேட்டா ஈஸி இல்லை. ஏன் இல்லைன்னா, இது வரைக்கும் பொய்யையே சொல்லி சொல்லி நீ அடிமைதான், உன்னால முடியாது, பலவீனம்தான், நீ இப்படிதான் வாழணும், இந்த உலகத்துல இப்படிதான், நீ பரலோகத்துக்கு போனேன்னா நல்லா இருக்கலாம், இந்த உலகத்துல வாழ்றவரை நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கேட்டு கேட்டு பழகிட்டோம். இது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம இந்த பொய்யையே நம்பி சோர்ந்து போய் இருந்ததுனால ஒரு ஆள் ஹாப்பியா இருந்தான். அவன் யாரு? சாத்தான். அவனும் என்ன பண்ணுவான்? நம்பாத, இது உனக்கு இல்லை அப்படின்னு அவனும் ஒரு பொய்ய சொல்லுவான். அப்ப ஏற்கனவே நான் கேட்டு கேட்டு வந்தது, என்னை சுற்றி இருக்கிறவங்க சொல்றது எல்லாத்துக்கு மேல இந்த தியான குரு சொல்ற பொய், இது எல்லாத்தையும் வச்சு நான் மாறுறது ஈஸியான்னு கேட்டா இல்ல, கஷ்டம்தான். நம்புனா ஈஸி. அதை நம்ம லூக்கா 16:16 படிச்சோம் இல்லையா? நெருக்கி அடித்துக்கொண்டு நான் இறையாட்சியை தேடணும். எனக்கு வேணும் உண்மைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இனி நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன், இனி நான் விட மாட்டேன். இதுவரை விட்டுட்டேன் போட்டு, இனி விட மாட்டேன். இந்த எண்ணம் எனக்குள்ளாடி வரணும். வரும்போது மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும்? இறை வார்த்தைக்கு ஏற்றபடி ஆண்டவர் விரும்புகிற ஆட்சி என்னிடமிருந்து செயல்படும். என்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்களெல்லாம் ஆண்டவருடைய ஆட்சி இல்லாம என்னுடைய சுய ஆட்சி, என்னுடைய தன்னலம் நிறைந்த ஆட்சி, என்னுடைய சுய போக்கு, பெருமையான போக்கு, என்னுடைய ஆட்சி செயல்படுது அப்படின்னு நம்ம நினைக்கணும். நிறைய இடத்துல இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கு தான் தெரியும். சிஸ்டர் சொன்ன மாதிரி மத்தேயு 6:33 என்ன சொல்லுது? எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொன்ன உடனே பரலோகத்தை தேடிட்டு இருக்க சொல்லல, அவருடைய ஆட்சியை தேட சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய ஆட்சியை என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நான் தேடணும். அப்ப நான் இந்த உலகத்துல எதை குறிச்சும் நான் கவலைப்பட தேவையில்லை.
ஆண்டவர் விரும்புகிற அந்த உண்மையான விடுதலையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். மக்கள், இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்துக்கு பக்கத்துல போனாங்க, உள்ளுக்குள்ள போக அவங்களுக்கு நம்பிக்கை வரல. அப்பதான் என்ன சொல்றாங்க, எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து அவங்கள கொண்டு வர முடிஞ்சது. ஆனா அவங்க எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்ததை நினைச்சிட்டே இருக்கிறாங்கல்ல அவங்க மைண்ட்ல, நாங்க அடிமையா இருந்தோம், நாங்க ஒண்ணும் இல்லாதவங்கன்னா அந்த அடிமைத்தனத்துல இருந்து அவங்கள கொண்டு வர முடியாததுனாலதான் கால் வைக்கிற தூரத்துல இருந்த அந்த கானான் தேசத்துக்குள்ளாடி அவங்க போகாம சுற்றி சுற்றி வந்தாங்க. இன்னைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது பெரிய சொத்து. இந்த ஆன்மீக வாழ்க்கையில நான் இன்னும் ஆண்டவருக்குள்ளாக நெருங்குறதுக்கு, இந்த உலகத்துல நான் எந்த குறையும் இல்லாம வாழ்றதுக்கு எனக்கு எல்லாமே தரப்பட்டிருக்கு. அந்த ஆட்சி என்னிடமிருந்து செயல்படுகிறதா? அதற்கு எது தடையாக இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். ஓகே சிஸ்டர், நீங்க அப்ப அப்படி சொல்றீங்க, இன்னைக்கு இறையாட்சி வந்து விட்டதுன்னு சொல்றீங்க. அப்ப இரண்டாம் வருகையில் அப்ப என்ன நடக்கும்? இரண்டாம் வருகைன்னு ஒண்ணு இருக்குத்தானே, அதையும் எதிர்பார்த்து இருக்கணும்னு தானே சொல்றீங்க. இந்த ஆட்சி தொடங்கி விட்டதுன்னு சொல்றீங்க, அப்பதான் கம்ப்ளீட் ஆகுன்னு சொல்றீங்க. அப்போ இந்த இரண்டாவது ஆட்சி டைம்ல என்ன நடக்கும்? இரண்டாவது வருகையின் போது என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கொஸ்டின் இருக்கும் சிலர்கிட்ட. இந்த பரலோகத்தில் நம்ம என்ன வாழ போறோமோ, எவ்வளவு தூரத்துக்கு புதிய விண்ணகம் புதிய மண்டகம் தான் இங்க உருவாக போகுது. இரண்டாம் வருகைக்கு பின்னாடி ஒரு விதமான இருக்கிறத விட நம்ம நல்லா தான் வாழ போறோம். ஆனா அதுக்கு இப்ப நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. ஆனா இது என்னதுன்னா, இப்போ ஓகே எக்ஸாம்பிள், ரோமேயர் 6:22 என்ன சொல்லுது? நான் பாவத்திற்கு விடுதலை அடைந்து கடவுளுக்கு அடிமையாகி விட்டேன். இப்போ நான் வாழ்ற உலகத்துல பாவம் இருக்கா? பாவம் இருக்கு. பாவத்தின் தன்மைகள் இருக்கா? இருக்கு. எனக்கு பாவ சோதனைகள் இருக்கா? இருக்கு. ஆனா எனக்கு இந்த பாவத்துல இருந்து என்னவும் இருக்கு? விடுதலையும் இருக்கு. ரோமேயர் 6:22 என்ன சொல்லுது? நீ பாவத்துல இருந்து விடுதலை அடைந்து கடவுளுக்கு அடிமையாகி விட்ட. இந்த வார்த்தையை நான் கன்ஃபஸ் பண்ணேன்னா, இதை கேட்டபடி என்னுடைய மைண்ட் ரினியூ பண்ணேன்னா, நான் பாவத்திற்கு அடிமை கிடையாது. ஆனா நான் பாவ உலகத்துல தான் வாழ்றேன். என்னை சுற்றி பாவம் இருக்கு, பாவத்தின் தன்மை இருக்கு. ஆனா நான் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டேன். இரண்டாம் வருகையில் என்ன நடக்கும்? பாவமே இல்லாத உலகத்துல நம்ம வாழ்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த நேரத்துல இதை ருசிக்க தெரியலைன்னா நம்ம எதை நோக்கி இருக்க போறோம்? இந்த நேரத்துல நமக்கு இதை ருசிக்க தெரியலைன்னா, இதை என்ஜாய் பண்ண தெரியலைன்னா, இதன்படி வாழ தெரியலைன்னா, நம்ம பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கு நமக்கு எப்படி தெரியும்? நான் இதை 2 டிஃபரன்ஸோட சொல்லணும்னு நினைக்கிறேன். சிலவங்க இந்த உலகத்துல அவங்க இந்த இறை வார்த்தையின்படி போராடி வெற்றி வாழ்க்கை வாழ தெரியாதவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே என்னை எடுத்துருங்கப்பா, நான் அங்க வந்து உங்க கூட நல்லா இருக்கேன்ப்பா, எந்த குறையும் இல்லாம நான் அங்க நல்லா இருக்கேன். ஆண்டவர் அவங்களை எடுக்க போறது இல்லை. ஆனா இந்த உலகத்துல வாழ்ந்த புனிதர்கள் தெரியுமா, அவங்க எப்படி தெரியுமா இருந்தாங்க? அவங்களும் சாவு எப்போ வரட்டும்னு தான் அவங்க இருந்தாங்க. சாவு வந்தா ரெடியா இருந்தாங்க போறதுக்கு. அவங்க எப்படி இருந்தாங்க? ஆண்டவருடைய அந்த அன்பையும் அதை ருசிச்சு அதை முழுக்க அனுபவிச்சிருந்ததுனால அந்த அந்த காலங்கள்ல இந்த இதுல போடுவாங்களாம், தீயில தூக்கி போடுவாங்களாம். போடும்போது என்ன போடுங்கன்னு சொல்லுவாங்களாம். அவங்க எதுக்கு சொன்னாங்க? இந்த உலகத்திலேயே நான் இவ்வளவு ருசிக்கிறேன், நான் அங்க போய் எவ்வளவு ருசிப்பேன், என் அப்பாவுக்கு முன்னாடி முகமுகமா வர பார்ப்பேன் அப்படிங்கிற ஆசையில சொன்னது. இதான் இதுக்குள்ள டிஃப்ரெண்ட். நம்ம இங்க ஒரு ஃபெயிலியர் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நான் அங்க போய் நல்லா இருப்பேன், அங்க போய் எல்லாமே நல்லா இருக்கும், பயங்கரமான ஒரு வாழ்க்கை நான் வாழ போறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. இதுதான் இந்த இறையாட்சி தொடங்கி விட்டது. நான் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டேன். நான் வந்து பாவத்துக்கு அடிமை கிடையாது, நான் விடுதலைப்பட்ட வாழ்க்கையை வாழ்றேன். ஆனா இரண்டாம் வருகையின் போது நான் முழுக்க பாவமே இல்லாத உலகத்துல நான் வாழ்றேன். ஹல்லேலூயா. இந்த வித்தியாசம் புரியுதா நான் சொல்றது? சுகத்தை நம்ம பத்தி பேசிக்கிட்டோம்னா நம்ம என்ன சொல்றோம்? இயேசுவின் தழும்புகளினால் விடுதலை அடைந்து விட்டோம். ஹல்லேலூயா. சாவு, அப்ப சாவு இல்லையா சிஸ்டர்? விடுதலை அடைந்து விட்டோம், சாவு இல்லையா? உலகத்துல சாவு இருக்கு, ஆனா சுகம் இருக்கு. நான் நம்புனா எனக்கு சுகம் இருக்கு. ஆனா இரண்டாம் வருகையின் பின்பு என்ன நடக்கும்? சாவே இல்லாத வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்ப அதோட தொடக்கம் இப்பதான் தொடங்குறோம். நம்ம எப்படி வாழ்றோங்கிறதுலதான் நம்ம எப்படி நம்மளுடைய இரண்டாம் வருகை நம்ம எதிர்பார்த்து எவ்வளவு ஆவலா எவ்வளவு இதா நம்ம எதிர்நோக்கி இருக்க போறோங்கிறது இதுல இருந்து நம்ம சொல்ல முடியும். ஆசீர்வாதம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன்னை வாளாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, உன்னை கடையனாக்காமல் நான் முதல்வனாக்குவேன், நீ பரலோகத்துல வந்த பிறகு அப்படியா சொன்னாரு? இல்ல. அவர் தந்திருக்கிற எல்லா வார்த்தைகளும் இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு. நீ ஆசீர்வாதமா விளங்குவாய், உன்னை ஆசீர்வதிக்கவரை நானும் ஆசீர்வதிப்பேன், நீ தொட்டதெல்லாம் தொடங்க செய்வேன், உன் கூடவே இருப்பேன் ஆண்டவர் சொல்றார்.
என்னுடைய அன்பு உனக்குள்ளாக பொழியப்பட்டிருக்கு. அந்த அன்பை கூட நீ பிறரை அன்பு செய்வ. எல்லாத்துலயும் நீ உயர்ந்திருப்ப. கடவுள் சொல்றாரு. பரலோகத்துக்கு போன பிறகு இல்லை, இப்பவுமே தொடங்கிருச்சு. ஹல்லேலூயா. அப்ப இந்த நேரம் நான் என்ன பண்ணணும்? இதை முந்த தேடுறேனா, இல்ல ஓகே நடந்தா நடக்கட்டு, நடக்கலைன்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தேடுறேனாங்கிறது எனக்கு தெரியணும். தப்பான டீச்சிங்குள்ளாடி நான் போகக்கூடாது. இங்கே எதுவுமே கிடையாது, எல்லாம் அங்கே போன பிறகுதான். இல்லை, அங்கே போனால் இங்கே விட பல மடங்கு உயர்ந்திருக்கும். அங்கே போனாங்கிறது பரலோக ராஜ்யம், அந்த 2ஆம் வருகையை நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த ஆட்சி தான் இன்னைக்கு எனக்குள்ளாக செயல்படுகிறது. நான் எனக்குள்ளாக இருந்து இயேசு கிறிஸ்துவை செயல்பட அனுமதிக்கிறேனா, இதோடைய என்னுடைய சுய ஆட்சியை நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, இறை வார்த்தையின்படி என்னுடைய மைண்டை ரினியூ பண்ணாமல் நான் என் பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறேன்னா, இல்லை என்ன நடக்கு? இந்த ராஜா எனக்கு தேவை, இந்த ராஜா எனக்கு போதுமானவர், இவர் தான் என்னிடமிருந்து செயல்பட முடியும், தீயவன் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மனநிலை நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொல்லும்போது தான் பவுல் என்ன சொன்னாரு? பவுல் என்ன பண்ணாரு? நான் நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து கொண்டேன் அப்படின்னு நிறைவா சொன்னார். நான் போறேன் அப்படின்னாரு. அப்படி சொல்லணும்னா அவர் எதற்கு எதிரான போராட்டம்? சாப்பாடு இல்லைன்னோ இந்த உலகத்துல ஏதாவது தேவையை குறித்து அவர் போராடினாரு. அவர் எதுக்கு எதிராக போராடினாரு? விசுவாசத்திற்கு எதிராக போராடினார். விசுவாசத்தை காத்து கொண்டார். அப்ப இந்த வார்த்தையின்படி நான் என்ன ரினியூ ஆக்கும் போது என்னுடைய வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய ஆட்சியிடமிருந்து செயல்படும். அவருடைய எண்ணமும் என்னுடைய எண்ணமும் அலைன் ஆகும். அந்த இறை வார்த்தைக்கு ஏற்றபடி என்னுடைய மைண்டு ரினியூ ஆகலைன்னா, நான் அதை ரினியூ ஆக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இறை வார்த்தைகளை நான் எடுத்துக்க தான் வேணும், அதை அறிக்கையிட்டு தான் வேணும். பாவத்திலிருந்து மட்டும் நமக்கு மீட்பு கிடைக்கல, தெரியும் இல்லையா? நமக்கு வெறும் பாவத்திலிருந்து மட்டுமா மீட்பு கிடைச்சிருக்கு? ஏசு ஏன் வந்தான்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க, பாவத்திலிருந்து மீட்க வந்தார். பாவத்திலிருந்து மட்டும் மீட்கவா வந்தாரு? இல்லை. சாத்தான் போடுற எல்லா நிகழ்ச்சி எந்தெந்த இடங்களெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தீயவனுடைய திட்டங்கள் எந்தெந்த இடங்கள் எல்லாம் செயல்படுதோ அது எல்லாத்துல இருந்து நமக்கு விடுதலை தந்துட்டாரு. மேபி நம்முடைய வாயின் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கும், அதுல இருந்து விடுதலை தந்துட்டாரு. எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாம இருக்கும், அதுல இருந்து விடுதலை தந்துட்டாரு. நம்முடைய குடும்பத்துல ஆசீர்வாத தடைகள் இருக்கும், அதுல இருந்து விடுதலை தந்துட்டாரு. ஒவ்வொன்றுக்கு இறை வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தையை எடுத்து நம்ம பயன்படுத்த தெரியணும், அதன்படி வாழ தெரியணும். அப்போதுதான் ஆண்டவர் விரும்புகிற இறையாட்சி அவர் விரும்புகிறபடி என்னிடமிருந்து செயல்பட நம்ம அனுமதிக்க முடியும். இல்லைன்னா என்னுடைய மைண்டு ரினியூ ஆகாது. பரலோகத்தில் ஏதாவது பேட் நியூஸ் ஏதாவது இருக்கா? ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? ஏதாவது அங்கே அது நடந்தது இங்கே நடந்தது அப்படி இருக்கா? இல்லை, ஒரே ஆட்சி, எப்பவும் மகிழ்ச்சி. நமக்கு இங்கே அப்படி இருக்கு. ஏன்? முரண்பட்ட கருத்துக்கள். இறை வார்த்தையின்படி எல்லாருடைய மைண்டு ரினியூ ஆகும்போது பாவமே இல்லாத அந்த உலகம் இந்த இடத்துல வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பிரேயரோட முடிப்போமா? நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தெய்வமே எம்மை துதிக்கிறோம். நல்லவரே வல்லவரே எம்மை துதிக்கிறோம். போதுமானவரே எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்த, நீர் நல்லவர், நீர் வல்லவர் ஆண்டவரே. உம்முடைய ஆட்சி ஆண்டவரே, நீர் தங்கக்கூடிய இடங்களாக எங்களுடைய இதயங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த இதயத்தில் ஆண்டவரே அப்பா உம்மை முழுவதுமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், எங்களிலிருந்து உம்முடைய ஆட்சி வெளிப்படவும், அதன் மூலம் பரலோக ராஜ்யம் இந்த உலகத்தில் நிறுவவும் நாங்கள் ஒவ்வொருவரும் கருவிகளாக செயல்பட எங்களை நடத்துகிற உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஏனோ தானோ என்று இல்லாமல் ஆண்டவரே, நாங்கள் முந்த உம்மை தேட, இறை வார்த்தையின்படி எங்களுடைய மைண்டை ரினியூ பண்ண, அதன் மூலம் நீர் விரும்புகின்ற வெற்றி வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களை நடத்துகிற உடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுவதுமாக உடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைக்கிற ஆண்டவரை, எங்களை நீர் விடுதலை தந்திருக்கிறீர் ஆண்டவர். அந்த விடுதலையை முழுவதுமாக சுதந்திரித்து வெற்றி வாழ்க்கை வாழ அப்பா எங்களை முழுவதுமாக சமர்ப்பிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் அப்பா அங்கு ஒருவருக்கு. ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.